ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி மாவு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் அரிசி அரைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இப்போ மாவில் உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பு மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது கரெக்டாக பிசைஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்து செக் பண்ணிக்கலாம். மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போது தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். எல்லா பால்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போது கரண்டி எதுவும் போடக்கூடாது. அதுவாக வெந்து மேலே வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கு. இந்த டைமில் கரண்டியால் பொறுமையாக கிண்டி விடலாம். போட்டதில் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கு. அதை நம்ம கரண்டியாலேயே உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்ட அப்புறம் இப்போது கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு பொடியாக இடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா பாய், see you.